காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா? 400 டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில இருந்து எனக்கு நதிநீர்? அது யார் ஆட்சியில பறி போச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம்ங்கிறாங்களே. எல்லாரும் உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. நீங்க கேள்விதான் கேட்பீங்க, பதில் நான் தான் சொல்லணுமா? நீங்க கேள்விதான் கேட்பீங்க, பதில் நான் தான் சொல்லணுமா? கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லைப்பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு போறது? உன்னை அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போக விட மாட்டேன். அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணதில் அவங்க குற்றம் உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. நான் கேக்குறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லைப்பெரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு வெறும் என்ன கொடுமை சார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா மாமா உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய், உன் வண்ட வாழத்தை தண்ட வாழத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு கிளாஸ் பண்றேன். தனிச்சு போட்டு வேட்பாளர் என் தங்கச்சி போட்டிடுது, இவ போட்டிடுறா. எல்லா வேட்பாளர் அறிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். என்ன போயிட்டு 6 தொகுதி அறிவிச்சுட்டேன். வெளியில சொல்ல சின்ன வந்தவன அறிவிப்பேன். வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. சின்ன வந்தவன அறிவிப்பேன். இது அண்டர் கிரவுண்ட் ஒர்க் அவுட். சின்ன வந்தவன அறிவிப்பேன். அவரு தெரியாம சொல்றாரு. நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5ஆப்பு படிக்கும் போது இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். சாமானுக்கு டேட்டா வருது 1966. 5 வயசுல, அதாவது 1971 சிவகங்கை டிஸ்ட்ரிக்டே இல்லை. சாமானுக்கு 5 வயசுல சிவகங்கை தனி டிஸ்ட்ரிக்டே இல்லை. 1985 தான் சிவகங்கை தனி டிஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. வாயை திறந்தாலே போய் தான். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. புரியுதா? நான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறதும் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. நெஞ்சு முழுக்க காயம் வந்து இடிச்சேன்னு வச்சுக்க, குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா. புரியுதா? வலி பலாயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கிய வலியும் எங்களுக்கு. அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டு மண்ணுன்னு இதை போயிட்டு அலையக்கூடாது. புரியுதா? அது கஷ்டம். பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். உன்னை எல்லாம் 7 வருஷம் உள்ள தள்ளி கழி திங்க வச்சாதான் சரிட்டு வருவேன். அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல, திமுக கட்சி தலைவர் ஐயா. இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் நாட்டை ஆள்றது பிரதமர் முட்டாளே, முதலமைச்சர் கிடையாது. இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா? நீங்க எல்லாம் சொல்லுங்க. இது ரொம்ப பெரிய இடம். இங்க உங்கள்கிட்ட செய்யலாம் வச்சுக்கிட்ட டின்னு கட்டிடுவாங்க, அவ்வளவுதான். சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல. சேகரிச்சாரா இல்லையா? அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம்?
ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா, உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல? துணிவெல்லாம் நிறைய இருக்கு சீமான். முதலமைச்சர்கிட்ட கேட்டாதான் தெரியும் ஓட்டு கேட்க அவர் போனாரா இல்லையான்னு. நீ ஒரு பைத்தியம் சொல்றதை நம்புற அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் முட்டாள் இல்ல சீமான். இப்ப எதுக்காக 10 சீட்டு பரிசு கொடுத்து வெல்ல வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ்? என்ன கொன்னதுக்கா? 850 பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கள, அந்த கேள்வி கேட்காது இருந்ததுக்கா? பாருங்கம்மா, இதுல ஆசிட் கலந்துருக்கு, எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுங்க, ரத்த கலரியாய் பல பேர் இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரியில் இருக்காங்கிறாங்க. ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா, ஓ சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். இதுக்கு தான் தென்னா என்னை வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லணும். என்ன கொடுமை சார் இது? அது எப்படி இருக்குது? இது விலங்குல இது சும்மா ஏதாவது சொல்றது. எங்க அப்பா பேரை வைக்காம யாரு பேரை வைக்கிறது அப்படின்னா? நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? தமிழ் சனியங்கிறது நீங்க வலை வெளியே திறங்க. இது ராமா ராமான்னு கத்துறானோ, முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா, சிமான் 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 ஏன்னா டேய் லூசாடா நீ? ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. ஒரு நோய் திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா. அங்க பிராமண பெண்கள், இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்கல்ல இந்த மேட்ரிமோனியில, திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிட தமிழர் அண்ணன் சத்யராஜன் பேசுறாங்க. தமிழ் தேசியம் பேசினா ஆரியர்கள் வந்துடும். அடுத்த நொடி எஸ்வி சேகர் ஸ்டாலினை கைப்பற்றினீங்க. மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல அடிக்கடா? ஆக்கலாம். என்னடா சிரிக்கிற? பயமுறா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவர் யாரு? இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா. எடா கையா. திராவிடம் என்பதே பிராமணர்களை தான் குறிக்குது. சேட்டை இதெல்லாம் அதுல தானே மஞ்ச அரைக்கிறேன் நீ. திராவிடம் திராவிடம்க்கு உங்க விஜயா? எங்க விஜயங்கிறீங்க? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. ஐயா உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. பொறம்போக்கு. You mean Westland? Too much. 3 much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. என்ன கக்கா? கக்கிருப்பா, கக்கீரு ரொம்ப நல்லது. கக்குறதுனா கக்கீருன்னு. எதடா கக்க சொல்ற? கக்குடா. என்னதுடா? கக்கு சொல்ற, கக்குடா சொல்றேன். கக்கியாச்சா? என்ன பூரா வன்மம். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். டேய் அவ பார்க்கதான்டா அழகா இருப்பா, ஆனா கேரக்டர் டெரரம்பே. வடக்க இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை, இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவார வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிப்பிடுகிறது. என் அலைபேசியில இருக்கு. அங்க பிராமண பெண்கள், இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்கல்ல இந்த மேட்ரிமோனியில, திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாரு. கன்னியாகுமரி குளச்சலில் இஸ்லாமிய மக்கள் வசிக்கும் பகுதியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடக்க இருந்ததால் அந்த பகுதியில் மேடை அமைக்க நாம் தமிழர் கட்சியினர் முயற்சி செய்தனர். அங்குள்ள பொதுமக்கள் பள்ளிவாசல் இருப்பதால் தொழுகைக்கு வரும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், அதனால் இங்கே மேடை எதுவும் அமைக்க வேண்டாம் என்றும் அப்பகுதி மக்கள் நாம் தமிழர் கட்சியினரிடம் எடுத்து கூறினர். ஆனால் யாருக்கும் அடங்காத நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து மேடை அமைப்பதில் உறுதியாக இருக்க, பேச்சுவார்த்தை கைகலப்பில் முடிந்தது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? பகுதியில் திமுகவினர், அந்த பகுதி மக்களும் நாம் தமிழர் கட்சியினரை அடித்து விரட்டினர்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.